அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டோட்டல் நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் இன் பீகார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீகார்ல இருக்கக்கூடிய மொத்த சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 243. 288 அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, 294 அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால், 403 அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ், இதுக்கப்புறம் தமிழ்நாடு 234. சரிங்களா? ஸோ நேத்து பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. வழக்கம் போல யார் ஜெயிப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஎஸ் புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு பிரைவசி அண்டர் ஆர்டிகல் 21. அதாவது இந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21க்கு கீழே வரக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அடிப்படை உரிமைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கறத கொடுக்கணுங்கிறதுக்காக பி.என். ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த தரவு பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிற ஒரு வரைவு மசோதாவை ரிப்போர்ட்டா கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில நிறைய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ரீசெண்டா அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பின்னணியில பாக்குறோம். மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following scheme is aimed at early identification of diabetic food complications அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் திட்டங்களில் எது நீரிழிவு கால் சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது என்ன திட்டம் அப்படின்னா, 2024ல தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். கிட்டத்தட்ட 45,000 பேர் இதுக்கு கீழே பதிவு செஞ்சிருக்காங்க. 26,000 பேருக்கு இதுல சிகிச்சைகளே நடந்து முடிஞ்சிருச்சு. சக்கரை நோய் வந்தா இந்த கால் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அதை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த திட்டம், பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். சரியா? நவம்பர் 14 அப்படிங்கிறது வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடா அந்த ஆர்டிக்கல்ல இந்த கண்டென்ட் இருந்துச்சு. அடுத்தது, flexible inflation targeting was introduced by RBI in 2016. It is reviewed every 5 years. The present flexible inflation targeting is to manage inflation at 4% plus or minus 2% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது flexible inflation targetingனா ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? 2016ல கொண்டு வராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப 2021ல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்னா, இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத ஆர்பிஐ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப 2021ல என்ன பிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% இருக்கலாம். அதாவது 2%ல இருந்து 6% வரைக்கும் நமக்கு இன்ஃபிளேஷன் இந்தியாவில் இருக்கலாம். 2க்கு கீழே போனாலும் பிரச்சனை, 6க்கு மேல போனாலும் பிரச்சனை. இதுக்குள்ள இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதா அந்த பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது 2026 வரப்போகுது. என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? சோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which state police won the national level disaster rescue competition held in Ghaziabad, Uttar Pradesh அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ உத்தரப்பிரதேசோட காசியாபாத்ல தேசிய பேரிடர் மீட்பு போட்டிகள் நடந்திருக்கும். அதுல தமிழக காவல்துறை வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 क्वेश्चंस பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.